ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங், முக்கியமாக இன்னைக்கு வீக்கெண்டுன்னா சேல்ஸில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? இன்னைக்கு ஒரு 3 மேனேஜர்ஸ் உட்காந்து சிரிச்சு பேசி ஜாலியாக இருக்காங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக சும்மா போனேன், நான் பார்த்தேன். என்ன நம்பர்ஸ் எல்லாம் நல்லா வந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்டேன். அப்போ அதில் இருந்த ஒரு சேல்ஸ் மேனேஜர் என்கிட்ட சொன்னார், இல்லை ஷோபின், அது கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக தான் இருக்குது. நாங்கள் இப்படி கொஞ்சம் சேர்ந்து உட்காந்து பேசி ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. இது பின்னாடி ஏதாவது ஒரு சைக்காலஜி இருக்குமா அப்படின்னு சாட் ஜிபிட்ட போய் கேட்டு பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். சோஷியல் சப்போர்ட் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, சோஷியல் சப்போர்ட் தெரப்பி. ஸோ இந்த தெரப்பி என்ன அப்படின்னா, முக்கியமாக மிலிட்ரியில் இதை ஃபாலோ பண்ணுவாங்களாம். ஏன்னா மிலிட்ரி அப்படின்றது ரொம்ப ப்ரெஷரான ஒரு இடம். எப்போ வேணாலும் உயிருக்கு ஆபத்து வரலாம். ஸோ எப்போல்லாம் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகுதோ, எப்போல்லாம் பயம் அதிகமாகுதோ, அப்போது கேதர் ஆவாங்களாம். ஒரு 3-4 பேர் கேதர் ஆகி சும்மா அப்படியே அரட்டை அடிச்சுட்டு சிரிப்பாங்க. எனக்கு அதெல்லாம் நினச்சா ரொம்ப பயமாக இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவார். விட்றா, அதை விட எனக்கு எங்கே இருக்கு பாரு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவார். ஸோ இவர் ஒரு பயத்தை சொல்லும்போது இன்னொருத்தர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு பயத்தை சொன்னோன்னா இது சால்வ் ஆகிடும். அண்ட் அவருக்கு இன்னொருத்தர் பதில் சொல்லுவார். ஸோ ஒரு குரூப்பாக சேர்ந்து, ஒரு சோஷியலாக சேர்ந்து இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணி அது ஒரு ட்ரீட்மெண்ட், அது ஒரு தெரப்பியாக மாறிடுது. ஸோ எப்பெல்லாம் ப்ரெஷர் அதிகமாகுதோ அப்போல்லாம் இந்த சோஷியல் சப்போர்ட் தெரப்பி பண்ணலாம். இந்த 3 பேரும் பண்ணிட்டு இருந்தது அதை தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எப்போவாச்சும் சேல்ஸில் அதிகமாக ப்ரெஷர் இருக்குன்னு நினைக்கும் போது, என்னடா இது, எப்படா இங்கேருந்து ஓடலாம், எப்படா இந்த வேதனை நமக்கு தீரும் அப்படின்னெல்லாம் ஒரு சூழ்நிலை வரும்போது, இல்லைனா நம்பர்ஸ் நல்லா போகலை, மேனேஜ் பயங்கரமாக திட்டுறாங்க, அப்படிலாம் எப்போல்லாம் உங்களுக்கு டவுன் ஆகுறீங்களோ அப்போ நீங்கள் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃபோன் பண்ணுங்கள் 2-3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு, உங்கள் டீமில் இருக்கிறவங்களுக்கு கேதர் ஆகுங்க. அப்பா, என்னப்பா இவர் இப்படி கத்திக்கிட்டே இருக்காரு, அப்போ இன்னொருத்தர் சொல்யூஷன் சொல்லுவார். ஸோ இப்படி உங்கள் ப்ரெஷரை நீங்கள் ஈஸ் அவுட் பண்ணுங்க. என்ன இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மனசுக்குள்ள அந்த கஸ்டமர் என்ன இப்படி சொல்லிட்டார், இல்லைன்னா என் மேனேஜர் என்ன அப்படி சொல்லிட்டார், இது மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு மாதிரி நம்மளை ஊண்ட் பண்ணிட்டே இருக்கும், அது காயமாயிட்டே இருக்கும். இதை நம்ம வெளில சொல்லி சிரித்து ஜாலியாக அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா, இல்லைன்னா அழுது அதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஈஸ் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஹாப்பியாக ப்ரெஷர் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரைட், ஸோ இன்னைக்குள்ள நாளில் கலக்குங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.